நீங்கள் இப்போ வாழ்க்கையில் மன வலியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மனவலியை கொடுக்குறப்ப உங்கள் மனசு ரொம்ப பக்குவப்பட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம உடம்பெல்லாம் வலிக்கும். அந்த எக்ஸசைஸ் பண்ண மறுநாள் அது உடல் வலியினால் ஏற்படுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நம்மளுடைய தசையெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக அந்த வலி ஏற்படுது. அதே மாதிரி தான் நம்ம மனசு கஷ்டப்படுறப்பையும் அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை தருது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்க வேண்டியதான். அதை விட ஒரு விதையாக இருக்கையில் ஒரு விதை கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது விதையாக தான் இருக்குது, இன்னும் முளைக்கலை. அதே மாதிரி ஒரு மரமும் கவலைப்பட தேவையில்லை, அது மரம் ஆயிடுச்சு. ஆனால் இடையில வளர்ந்துட்டுருக்கு பாருங்க, அதுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். சில சமயம் ஆடு மேய்ஞ்சிரும், மாடு மேய்ஞ்சிரும், மழை வந்துடும், காற்றடிச்சிரும். அதனால வளர்ந்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதேனால உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க, எப்பவும் தைரியமாக இருங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.